ஐயோ, இதனாலலாம் நான் நிறுத்த மாட்டேங்க. நீங்க வேற. எனக்கு நீ சமூக ஊடகத்துல இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்றதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு சம்மன். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ கொடுக்கறதுனால உங்க கேஸ் கொலாப்ஸ் ஆயிடுமா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி உங்களுக்கும் தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி 200 வீடியோ இருக்கு. சம்மந்தப்பட்டவங்க எத்தனை பேர் சார் நீங்க கூப்பிட்டீங்க சொல்லுங்க? இங்கே சைபர் கிரைம்ல சைபர் மோசடி நடக்கிறது. நீங்க போய் வட இந்தியாவில இருந்தா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க. அது சம்பந்தமா ஒரு 50 பேர் பேசி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டீங்களா? இந்த சம்மன் கொடுப்பது, இந்த சம்மன் கொடுத்து என்னை விசாரணைக்கு அழைத்திருப்பது என்பதே வெளிப்படையாக விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல் என்று தான் நான் பார்க்கிறேன். பத்திரிகையாளர் வாராகி என்பவர் சென்னை மாநகர துறையால் ஒரு 4 வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அதன் பின்னர் அந்த குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அவர் சிறையிலிருந்து வெளியே வரும் சமயத்தில் 5வதாக அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு ஒரு போலி ஆவண மோசடி வழக்கு என்ற அந்த வழக்கில் திரு வராகி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் திரு வராகி அவர்கள் பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களின் உத்தரவின் பேரில் வராகி அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் திரு வராகி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். குண்டர் சட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால், குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் கூட திரு வராகி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து இப்படி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வருகிறார் என்று நான் எனது சவுக்கு மீடியா சேனலில் ஒரு நேர்காணல் அளித்திருந்தேன். அந்த நேர்காணலை ஒட்டி சென்னை மாநகரத்தின் நில அபகரிப்பு பிரிவிலிருந்து எனக்கு ஒரு சம்மன் வந்திருந்தது. இன்று இந்த சம்மனுக்கு இணங்க இன்று நான் இந்த நில அபகரிப்பு பிரிவில் இன்று காலை ஆஜரானேன். அப்போது என்னிடம் ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகள் எல்லாமே என்ன மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா, எதற்கு இந்த நேர்காணலை அளித்தீர்கள்? உங்களுக்கு யார் இந்த நேர்காணலை அளிக்க சொன்னது? வராகி உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி நீங்கள் நேர்காணல் அளிக்கலாமா? நீங்கள் நேர்காணல் அளிப்பது வழக்கின் விசாரணையை திசை திருப்புவதாக அமையாதா? வராகியை எப்போது சந்தித்தீர்கள்? வராகி உங்களுக்கு முன்பே தெரியுமா? நீங்கள் இது போன்ற நேர்காணல் அளிக்கும் போது யாரிடமாவது அனுமதி வாங்கினீர்களா? இது போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன. இப்போ இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, திரு வராகி அவர்கள் எனக்கு அறிமுகமானவர், நண்பர். அவரது வழக்கறிஞரும் எனது நண்பர். ஸோ இந்த வழக்கில் வராகிக்கும் அந்த கடைசியாக 5வதாக வராகி அவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் வராகி அவர்களுடைய பெயரே கிடையாது. எப்படி வராகி இதில் சேர்க்கப்படுகிறாங்க? அந்த வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரு சிசிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்த ஒரு ஆவணம் போலியான ஆவணம், ஃபேக் டாக்குமெண்ட்டை யாரோ 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட், அந்த ஃபேக் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்றது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் துணை இல்லாமல் அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்க முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்ட இந்த சென்னை மாநகர காவல்துறையானது அந்த போலி ஆவணத்தை பதிவு செய்த பத்திரப்பதிவாளர்கள், பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஒருவரை கூட இதுவரை கைது செய்யவில்லை. ஆனால் அந்த வழக்கில் வேறு ஒருவர் கைது செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறாங்க. எனக்கு வராகியை தெரியும், வராகி சொன்னதுனால தான் அந்த டாக்குமெண்ட்டை, ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு குற்றவாளியிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலமாக யாரையாவது ஒருவரை கைது செய்யலாம் என்றால், யாரை வேண்டுமானாலும் காவல்துறை நினைத்தால் கைது செய்ய முடியும். ஸோ திரு வராகி அவர்கள் பழிவாங்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் தான் நான் பேசியிருந்தேன். ஆனால் திரு வராகியை பற்றி நீ பேசினல்ல, எங்கள்கிட்ட பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இன்று கேட்ட கேள்விகள் அத்தனையுமே நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், எங்களை யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்ற துணியில் தான் இன்று அமைந்திருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட நேரடியாகவே என்னை விசாரித்த ஆய்வாளர் அவர்களிடம் கேட்டேன், இது என்ன சார் இந்த மாதிரி சம்மன் கொடுத்துறீங்க? நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், எனக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்றால், இல்லை நீங்கள் இந்த வழக்கை பற்றி பேசியிருக்கீங்க, அதனால தான் நான் இந்த வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தோம் என்று சொன்னார். ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி கூட தான் 200 வீடியோ இருக்குது, எத்தனை பேர் சார் நீங்கள் அழைத்தீர்கள் என்று கேட்டால் அவர் அதுக்கு ஒருவரையும் அழைக்கவில்லை என்று கூறுகிறார். ஸோ இப்போ எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பான என்பது நேரடியாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படக்கூடிய நெருக்கடி, அச்சுறுத்தல் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். இங்கே நம்ம அத்தனை பேருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு என்ன தெரிந்ததோ அதை பேசுகிறோம். திரு வராகி அவர்களே நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யும்போது எனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, பொய்யான வழக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும், அதனால இது தவறான வழக்கு என்று அவரது குடும்பத்தினர் சொல்கிறார்கள், அவரது வழக்கறிஞர் சொல்கிறார்கள் என்று நேர்காணல் அளித்தா. அதை கூப்பிட்டு எதுக்காக பேசுனேன், நீங்கள் பேசுனது இப்படி பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இப்படி பேசுவதற்கு யாரிடம் நீங்கள் அனுமதி வாங்கினீர்கள்?
சமூக இது ஒரு ஒரு கேள்வியை சொல்லிடுறேன். சமூக ஊடகங்களில் இப்படி புலன் விசாரணை நடக்கும் வழக்கை பற்றி பேசலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தான் நான் அந்த பதில் சொல்லிட்டு வந்தேன். ஸோ காவல்துறை என்ன நினைக்கிறது என்றால், அரசுக்கும் அவர்களுக்கும் எதிராக யார் பேசினாலும் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அழைத்து நாங்கள் மிரட்டுவோம் என்பதை வெளிப்படையாகவே இந்த சென்னை மாநகர காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லை, என்னோட நிலைப்பாடு அது. இங்கே 4 கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற கேஸ்லையாவது வராகி காசு கேட்டு மிரட்டினார் என்று இருக்கிறது. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட பதிவாளர் எங்ககிட்ட வந்து ஃபேக் டாக்குமெண்ட் ஒன்று பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதற்கும் வராய்க்கும் சம்மதம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பிடித்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி கைது செய்திருக்கிறார்கள். இந்த அக்யூஸ்டோட கன்ஃபெஷன் மூலமாக யாராவது அரெஸ்ட் பண்ணுறதுன்னா யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம். இன்னைக்கு வந்து அங்கே இந்த கமிஷனர் அலுவலகத்தில் சிவப்பு சட்டை போட்டுக்கொண்டு ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் தான் எனக்கு இந்த தகவலை கொடுத்தாருன்னு அக்யூஸ்ட் கிட்ட ஒரு கன்ஃபெஷன் வாங்கிட்டு யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் போலீஸ் கன்ஃபெஷன் அவங்க எடுத்தது தானே கன்ஃபெஷன், அதனால யாரை வேண்டாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு தவறான போக்கு. இந்த சம்மன் கொடுத்து என்னை விசாரணைக்கு அழைத்திருப்பது என்பதே வெளிப்படையாக விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல் என்று தான் நான் பார்க்குறேன். அவங்க ஒரு 50 கேள்விகளை எழுதி தந்திருந்தார்கள். நான் அந்த கேள்விகளுக்கு பதில் அளித்தேன். கீழே என்னை கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள். அதுக்கப்புறம் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள். நான் எதிலும் கையெழுத்திட முடியாது என்று நான் மறுத்துவிட்டேன். 161 ஸ்டேட்மெண்ட் தானே, நீங்கள் என்ன வேணாலும் எழுதிங்க, நான் எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். மற்றபடி கண்ணியமாக தான் நடத்தினாங்க. இந்த மிரட்டலும் அவர்கள் செய்யவில்லை. திரு சிவசுப்பிரமணியம் என்ற ஆய்வாளர் விசாரித்தார். நில அபகரிப்பு பிரிவில் அவர் ஆய்வாளராக இருக்கிறார். அவர் தானே விசாரித்தார். இல்லை, புரியலிங்க. கிட்டத்தட்ட காவல்துறையினர் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க. நீ சமூக ஊடகத்தில் இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்றதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு சம்மன். ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம். அவங்க வராகி தரப்புல என்ன சொல்றாங்களோ அதை சொல்றோம். நீங்க காவல்துறை தரப்புல ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட போறீங்க, அவ்வளவுதான். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ கொடுக்கறதுனால உங்க கேஸ் கொலாப்ஸ் ஆயிடுமா? இல்லை, இன்னொன்று அந்த யூடியூப்ல அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்கன்றதுனால எனக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறதா? ஸோ இந்த மாதிரி சம்மன் கொடுக்குறாங்கனாலே சோஷியல் மீடியாவில் என்ன பேசணும்? நீங்கள் கேட்டது போலவே ஒரு கேள்வி இருந்தது. ஒரு வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது சமூக ஊடகங்களில் பேசுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ இது வந்து டைரெக்டாக மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இது இன்று சவுக்கு சங்கருக்கு இது நடக்கலாம், நாளை வேறு யாரை வேண்டுமானாலும் நீ இந்த மாதிரி யூடியூப்பில் பேசியிருக்கிற, வந்து விசாரணைக்கு உனக்கு எப்படி இந்த தகவலை தெரியும்னு சொல்லுன்ட்டு இதை அழைப்பாங்க. இது மிக தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இல்லை, மிரட்டும் பாணியில் இல்லை. நான் தான் அவர்களிடம் கேட்டேன், இது உங்களுக்கு இது ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க, சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள் சார். ஒரு இன்டர்வியூவில் நான் இது வந்து வராகி பொய்யாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் சொன்னேன். அதுக்கு எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு இந்த வழக்கின் விசாரணை பற்றி தெரியும் அப்படின்னோடனே, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி உங்களுக்கும் தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி 200 வீடியோ இருக்குது. அதில் இது சம்மந்தப்பட்டவங்க எத்தனை பேர் சார் நீங்கள் கூப்பிட்டீங்க சொல்லுங்கள். இங்கேயே சைபர் கிரைமில் சைபர் மோசடி நடக்கிறது. நீங்கள் போய் வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க. அது சம்மந்தமாக ஒரு 50 பேர் பேசி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டீங்களா என்று கேட்டபோது அவர்களிடம் பதில் இல்லை. இல்லை சார், நான் அது விசாரிக்காம எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு பிரைமா ஃபேசி வேணும்னு நான் சொல்லலை. ஸ்டேட்மெண்ட் எடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்கெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டுருக்காங்க, யாராவது ஒன்றாவது இன்வால்விங் இன் திஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்றது இந்த எஃப்ஐஆர் வந்து எஃபெக்டிவ். கரெக்டுங்க சார், நான் சொல்கிறேன். இவங்ககிட்ட நான் அதை தான் சொன்னேன். பத்திரப்பதிவுத்துறையின் மாவட்ட பதிவாளர் வந்து கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு டாக்குமெண்ட் நம்பர் 552/2020 அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபேக்கு, இது உள்ள பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வேலை செய்பவர்களோட உதவி இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் உள்ளே ஏறுமா சொல்லுங்கள்? நீங்கள் நானும் அந்த டாக்குமெண்ட் உள்ளே ஏற்ற முடியுமா? நம்ம ஒரு தப்பான டாக்குமெண்ட் கொடுத்தாலும் பதிவு செய்வது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் தான், இல்லைங்களா? ஸோ அப்போ அதில் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அக்யூஸ்டாக தானே இருக்க முடியும். நீங்கள் அவர்களை எல்லாம் முதலில் கைது செய்ய வேண்டும்னு நான் அந்த கேள்வி எழுப்பினேன். எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் பிரைமா பேசி யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்லைன்றேன் நான். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த இப்போ ஒரு அந்த ரிஜிஸ்ட்ராரோட பவர் இல்லாமல், அந்த ரிஜிஸ்ட்ராருக்கு ஆதரைசேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸில் ஏற்றவே முடியாது. அப்போ ஃபேக் டாக்குமெண்ட் உள்ளே போயிருக்குன்னா உள்ளே இருக்கிற ஒருத்தர் தானே இதை செஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும்.
ஸோ அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாதவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை கூப்பிட்டு இது விசாரிக்கிறதோட நோக்கம் மிரட்டுறது அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஐயோ, இதனாலெல்லாம் நான் நிறுத்த மாட்டேங்க. நீங்க வேற. எனக்கு பத்திரப்பதிவு துறையிலிருந்து ஏராளமான தகவல்கள், போலி ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பத்திரப்பதிவு துறை பற்றியெல்லாம் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். இவர்கள் அழைத்து நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நான் பேசுறதெல்லாம் நிறுத்த மாட்டேன். இது 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 ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு சென்னை மாவட்ட பதிவாளர் ஒரு விஷயத்துல தான் புகார் கொடுத்துருக்காரு. இது மாதிரி 100 ஊழல் பத்திரப்பதிவு துறையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் எல்லாம் இருக்க முடியாது. பேச வேண்டும். நான் மட்டும் இல்லை, நீங்களும் பேச வேண்டும். சரி, இது வரைக்கும் நான் கிளம்பும் போது இது போன்ற திரும்பி மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அழைத்தாலும் அழைக்கலாம். அழைத்தாலும் நம்ம வந்து தானே ஆகணும். அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக அழைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. அழைத்தாலும் நம்ம வந்து தான் ஆகணும். பட் இதை மிரட்டலாக தான் பார்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.